குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஃபஸி மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸில் லாட்டிஸ் ஆஃப் ஃபஸி நம்பர் இந்த செக்ஷனை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லாட்டிஸ் ஆஃப் ஃபஸி நம்பர்ஸ். The set R of real numbers is linearly ordered for every pair of real numbers x and y. So every pair of real numbers x and y க்கு set of real numbers linearly ordered அப்படின்ட்டு சொல்லலாம். That means என்னது அப்படின்னா either x less than or equal to y அல்லது y less than or equal to x அப்படின்ட்டு இருக்கும். Then the pair or less than or equal toங்கிறது ஒரு ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ ஆர் less than or equal to is a lattice which can also be expressed in terms of two lattice operation. ஸோ இந்த ஆர் less than or equal toங்கிறது ஒரு lattice. ஸோ இந்த latticeஐ ரெண்டு ஆப்ரேஷனாக நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அதாவது மினிமம் கொன்னும் மேக்ஸிமம் கொன்னும். ஓகேவா? ஸோ அப்போது மினிமம் ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிறது என்னது கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் கிடைக்கும் எப்போன்னா எக்ஸ் ஒய்யை விட சின்னதாக இருந்தால். அதே ஒய் கிடைக்கும் எப்போன்னா ஒய் எக்ஸை விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ மினிமம்க்கு இதுனா மேக்ஸிமம்க்கு இதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிட முடியுமா? அப்போ எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு இருந்தால் மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் ஒய் உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா ஒய் கிடைக்கும். அதே ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருந்தால் மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் ஒய் உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் மினிமம் அண்ட் மேக்ஸிமம்க்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் டு ஸ்மால் மினிமம் அண்ட் ஆப்ரேஷனுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம கேபிட்டல் மின் கேபிட்டல் மேக்ஸை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ கேபிட்டல் மின் ஆஃப் ஏ பி ஆஃப் இசட் பி அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கு இசட் அப்படிங்கிற ஃபஸி செட்டை பொறுத்து மினிமம் ஆப்ரேஷனுங்கிறது என்னது அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் தி சுப்ரீமம் ஆஃப் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் ஏ பி ஆஃப் ஒய் அப்படின்ட்டு சொல்லலாம். Where supremum is taken over the z equal to minimum of x, y. இதுதான் minimum of a, b of zக்கு definition. Similarly maximumக்கு define ஆகும். Maximum of a, b of zங்கிறது என்னது அப்படின்னா it is nothing but it is also supremum of minimum of a of x, b of y தான். பட் இங்கே z அப்படிங்கிறது it is taken over maximum of x, y. ஸோ ரெண்டு இடத்துலையுமே சுப்ரீமம் ஆஃப் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் ஒய் தான் வரும். இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு வேரி ஆகும். ஓகேவா? மினிமம் ஆப்ரேஷன்னா இந்த இடத்துல மினிமம் இருக்கும், மேக்ஸிமம் ஆப்ரேஷன்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இதுதான் கேபிட்டல் மின் அண்ட் கேபிட்டல் மேக்ஸுக்கு உண்டான டெஃபனிஷன். ஸோ இதை வச்சுட்டு ஒரு தியரம் வரும். என்னது அப்படின்னா லெட் கேபிட்டல் மின் அண்ட் மேக்ஸ் பி எனி பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன்டு ஆன் ஆர் by min of a, b of z is equal to supremum of min of a of x, b of y, where z equal to minimum of x, y, and max of a, b of z is equal to supremum minimum of a of x, b of y, where z equal to maximum of x, y. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா then for any a, b, c subset of real numbers are following properties hold true ஆகும் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா மினிமம் மின் ஆஃப் ஏ பி இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் மின் ஆஃப் பி ஏ. ஓகேவா? மின் ஆஃப் ஏ பி ஈக்குவல் டு மின் ஆஃப் பி ஏ அப்படின்ட்டு சொல்லணும். சிமிலர்லி மேக்ஸ் ஆஃப் ஏ பி ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் பி ஏ அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி மின் ஆஃப் ஏ பி சி இஸ் ஈக்குவல் டு மின் ஆஃப் ஏ மின் ஆஃப் பி சி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். சிமிலர்லி மேக்ஸ் ஆஃப் ஏ பி சி இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் ஏ மேக்ஸ் ஆஃப் பி சி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தேர்டு ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா மின் ஆஃப் ஏ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் மேக்ஸ் ஆஃப் ஏ ஏ ஈக்குவல் டு ஏ. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் ஐடம்பொட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நாலாவது பார்த்தோம் அப்படின்னா மின் ஆஃப் ஏ மேக்ஸ் ஆஃப் ஏ பி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்ட்டு சொல்லணும். சிமிலர்லி மேக்ஸ் ஆஃப் ஏ மின் ஆஃப் ஏ பி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் அப்சார்ப்ஷன் ப்ராப்பர்ட்டி.
ஸோ ஃபிஃப்த்து ஒன் என்னது அப்படின்னா மின் ஆஃப் ஏ கமா மேக்ஸ் ஆஃப் பி கமா சி இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் min of a comma b comma min of a comma c அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ சிமிலர்லி மேக்ஸ் ஆஃப் a comma min of b comma c is equal to min of max of a comma b comma max of a comma c அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ 5 ப்ராப்பர்ட்டி வந்து கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், ஐடம்பொட்டன்ட், அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் 5 ப்ராப்பர்ட்டியை தான் இந்த தியரமில் வந்து பார்ப்போம். ஸோ இதில் டிஸ்ட்ரிபியூட்டிவும் கம்யூட்டேட்டிவும் வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டினில் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதில் ப்ரூஃப் பார்த்தோம் நம்மனா எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு மட்டும்தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். மினிமம் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். சிமிலர் ப்ரூஃப் ஃபார் மேக்ஸிமம் அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். ஸோ மினிமம்க்கு எப்படி நம்ம ப்ரூஃப் எழுதுகிறோமோ அதே மாதிரி தான் மேக்ஸிமம்க்கும் ப்ரூஃப் எழுதணும் நம்ம. ஸோ அதனால் அது வந்து சிமிலர் பார்ட்டு, அதனால் அதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்காது. ஓகேவா? சரி. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு வந்து போகலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னது அப்படின்னா மின் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு மின் ஆஃப் பி கமா ஏ அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணுமா? ஸோ மின் ஆஃப் ஏ கமா பி ஆஃப் இசட் பார்ப்போம். ஸோ இது டெஃபினிஷன் படி எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இட் இஸ் த சுப்ரீமம் ஆஃப் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் கமா பி ஆஃப் ஒய் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். வேர் supremum is taken over minimum of x comma y அப்படிங்கிறது. ஸோ இதையே வந்து நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா this is equal to supremum of minimum of b of y comma a of x அப்படின்ட்டு மாற்றி எழுத முடியும். வேர் z equal to minimum of x comma y தான். அதாவது மினிமம் ஆஃப் 2,3 பார்த்தாலும் மினிமம் ஆஃப் 3,2 பார்த்தாலும் வந்து சேம் ஆன்சர் தான் வந்து கிடைக்க போகுது. ஸோ அதனால ஏ ஆஃப் எக்ஸ் கமா பி ஆஃப் ஒய்க்கு மினிமம் பார்க்குறதும் பி ஆஃப் ஒய் கமா ஏ ஆஃப் எக்ஸ்க்கு மினிமம் பார்க்குறதும் வந்து சேம். ஸோ டெஃபினிஷன் படி திஸ் இஸ் நத்திங் பட் மின் ஆஃப் ஏ கமா பி ஆஃப் பி கமா ஏ ஆஃப் இசட் அப்படின்ட்டு எழுதிக்க முடியும் டெஃபினிஷன் படி. இதை தேர்ஃபோர் நமக்கு என்னது கிடைச்சிரும் அப்படின்னா மின் ஆஃப் a comma b is equal to min of b comma a அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இது மேக்ஸ் பார்ட் இருக்குல்ல. ஸோ அந்த மேக்ஸ் பார்ட்டுக்கு என்ன செய்யணும்னா இந்த இடத்துல மின் இருக்குல்ல, இந்த இடத்துல மின்னுக்கு பதிலாக மேக்ஸ் அப்படின்ட்டு போடணும். இந்த இடத்துல மின்னுக்கு பதிலாக வந்து மேக்ஸ் அப்படின்ட்டு போடணும். ஓகேவா? அப்படி போட்டால் இதே ஸ்டெப்பு தான் வந்து மேக்ஸிமம்க்கு வரும். ஸோ இங்கேயும் வந்து மேக்ஸ் போடணும், இங்கேயும் வந்து மேக்ஸ் போடணும், இங்கே வந்து மினிமம் தான் வந்து இருக்கும் டெஃபினிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ மின்னுக்கு எப்படி ரிசல்ட்டோ அதே மாதிரி மேக்ஸ்க்கு வந்து நீங்கள் ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. ரெண்டாவது சப்டிவிஷன் என்னது அப்படின்னா வந்து மின் ஆஃப் ஏ கமா மின் ஆஃப் பி கமா சி ஆஃப் இசட் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே மின்னு மேக்ஸுங்கிறது வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் வந்து எழுதணும், ஸ்மால் லெட்டரில் வந்து எழுதக்கூடாது. ஸோ மின் ஆஃப் ஏ கமா மின் ஆஃப் பி கமா சி ஆஃப் இசட் பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு மின் ஆஃப் ஏ கமா பி டெஃபினிஷன் தெரியும்ல. ஸோ அந்த டெஃபினிஷனை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கப்புறம் திஸ் இஸ் நத்திங் பட் சுப்ரீமம் ஆஃப் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸு கமா பி ஆஃப் ஒய்க்கு பதிலாக என்னது இருக்குது அப்படின்னா மின் ஆஃப் பி கமா சி ஆஃப் ஒய் அப்படின்ட்டு இருக்குது. வேர் இசட் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டை தான் இங்கே ஃபஸ்ட்டில் எழுதுவோம், இந்த செகண்டை தான் இங்கே செகண்டில் எழுதுவோம். அதனால இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மினிமம் ஆஃப் பி கமா சி இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து அகைன் டெஃபினிஷன் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இது என்னது வரும்? சுப்ரீமம் ஆஃப் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸு கமா இங்கே என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா சுப்ரீமம் ஆஃப் மினிமம் ஆஃப் ஏ பி கமா சி ஆஃப் ஒய் இருக்குல்ல, அதை பி ஆஃப் யூ சி ஆஃப் வி அப்படின்ட்டு எழுதிக்கப்படும். ஓகேவா? ஸோ ப்ராக்கெட்டை வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே இசட்டுங்கிறது என்னது அப்படி இருந்ததுன்னா மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்ட்டு இருந்தது. இங்கே பார்த்தோன்னா ஒய்யை தானே நம்ம இப்போ பிரித்து எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த ஒய்ங்கிறது என்னது அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் மினிமம் ஆஃப் யூ கமா வி அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ இப்படி எழுதியாச்சுன்னா ரெண்டு சுப்ரீமமையும் நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். அப்போது சுப்ரீமம்
again supremum of minimum of a of x comma b of u comma c of v அப்படின்ட்டு எழுதிக்கலாம். வேர் ஃபஸ்ட்டு இசட்டுங்கிறது என்னதுன்னா மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், ரெண்டாவது ஒய்ங்கிறது என்னது அப்படின்னா மினிமம் ஆஃப் யூ கமா வி. அதாவது இசட்டுங்கிறது எக்ஸ் கமா ஒய், ஆனால் ஒய்ங்கிறது என்னதுன்னா யூ கமா வியோட மினிமம். ஸோ இந்த ஒய்க்கு பதிலாக இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ரெண்டு சுப்ரீமமையும் வந்து நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு சுப்ரீமமையும் மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா சுப்ரீமம் ஆஃப் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் கமா பி ஆஃப் யூ கமா சி ஆஃப் வி அப்படின்ட்டு எழுதிடலாம். வேர் இசட்டுங்கிறது என்னது அப்படின்னா மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா யூ கமா வி அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ இந்த சுப்ரீமமை வந்து அகைன் நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம், நம்ம ப்ரூஃபுக்கு தேவைப்படுற மாதிரி. ஸோ எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா சுப்ரீமம் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எஸ் கமா வி அப்படின்ட்டு பிரிச்சுக்கலாம். வேர் எஸ்ஸுங்கிறது என்னதுன்னா மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா யூ. ஓகேவா? இந்த எக்ஸ் கமா யூ கமா வியை எக்ஸ் கமா யூவை வந்து எஸ்ன்னு வச்சுக்கிட்டு எஸ் கமா வி அப்படின்ட்டு பிரிச்சுருக்கிறோம். மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸு பி ஆஃப் யூ சி ஆஃப் வி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போ ஒரு சுப்ரீமம்மை வந்து நம்ம உள்ளே கொண்டுட்டு போகிறோம். ஒரு சுப்ரீமம் உள்ளே கொண்டுட்டு போனோம் அப்படின்னா சுப்ரீமம் இங்கே இசட்டுங்கிறது என்னதுன்னா மினிமம் ஆஃப் எஸ் கமா வியா, மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் தனியாக இருக்கட்டும் கமா இந்த சுப்ரீமம் உள்ளே கொண்டுட்டு போனோம் அப்படின்னா சுப்ரீமம் மினிமம் ஆஃப் பி ஆஃப் யூ கமா சாரி இப்படி எழுதக்கூடாது, மாற்றி எழுதும். ஏ ஆஃப் எக்ஸும் பி ஆஃப் யூவும் வந்து சேர்த்து எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூக்கு தான் வந்து நம்ம மினிமம்மை வந்து கொண்டுட்டு போகிறோம், இந்த ஸ்டெப்பு கிடையாது. ஓகேவா? ஏ ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் யூ சி ஆஃப் வின்னு இருக்குல்ல, இந்த சுப்ரீமம்மை இதுக்கு கொண்டுட்டு போய் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு கொண்டுட்டு போய் எழுதுனா என்னது வரும் அப்படின்னா சுப்ரீமம் இசட் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எஸ் கமா வி அப்படிங்கிறது வந்து இருக்கும். அடுத்தது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா மினிமம் ஆஃப் சுப்ரீமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ், ஃபஸ்ட்டு என்னது இருந்தது அப்படின்னா சுப்ரீமம்னு இருந்ததா, இசட் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எஸ் கமா வி அப்படின்ட்டு இருந்தது. இதுக்கு அடுத்தது வந்து மினிமம் ஆஃப் சுப்ரீமம் எதுக்கு அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு மின் ஆஃப் யூ கமா விக்கு, இதுக்கு சுப்ரீமம் பார்க்குறோம். ஏ ஆஃப் எக்ஸ் கமா பி ஆஃப் யூ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அகைன் சி ஆஃப் கமா சி ஆஃப் பியை வந்து நம்ம தனியாக எழுதிக்கப்போம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா சுப்ரீமம் வேர் இசட் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எஸ் கமா வி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். டெஃபினிஷன் படி இந்த சுப்ரீமம் மினிமம் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா இங்கேயும் ஆக்சுவலாக மின் வந்திருக்கணும். சுப்ரீமம் மினிமம்மை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இங்கே வெளியில் வந்து ஒரு மின் ஆல்ரெடி வந்து இருக்குது, இதை வந்து மின் ஆஃப் ஏ கமா பி ஆஃப் எஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏன்னா சுப்ரீமம் இஸ் டேக்கன் ஓவர் எஸ் கமா சி ஆஃப் பி அப்படின்ட்டு எழுத போகிறோம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா அகைன் இதை வந்து எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து மின் ஆஃப் ஏ கமா பி கமா சி ஆஃப் இசட் அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ நமக்கு என்னது கிடச்சிருக்கு அப்படின்னா மின் ஆஃப், நம்ம ஃபஸ்ட்டு என்ன கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஏ கமா மின் ஆஃப் பி கமா சி ஆஃப் இசட்டை வந்து கன்சிடர் பண்ணோம். இதை எப்படி ப்ரூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மின் ஆஃப் ஏ கமா பி கமா சி ஆஃப் இசட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் மின் ஆஃப் ஏ கமா மின் ஆஃப் பி கமா சி இஸ் ஈக்குவல் டு மின் ஆஃப்
min of a comma b comma c அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதில் எல்லா இடத்துலையும் சுப்ரீமம்க்கு கீழே z ஈக்குவல் டு மின் ஆஃப் அப்படின்ட்டுங்கிற மாதிரி எழுதியிருப்போம்ல, அதை மாதிரி s ஈக்குவல் டு மின் ஆஃப்னு எழுதியிருப்போம்ல, இந்த எல்லா இடத்துலையும் இந்த மின்னுக்கு பதிலாக நம்ம மேக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாவது பார்ட்டோட ப்ரூஃப் கிடைக்கும். நான் மின்னுக்கு ப்ரூஃப் பண்ணிவிட்டு மேக்ஸுக்கு ப்ரூஃப் நீங்களே வந்து இதை மாதிரி எழுதிக்கலாம். ஸோ சுப்ரீமம் பக்கத்தில் மினிமம் இருக்குல்ல, அதை எக்காரணம் கொண்டு ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டெஃபினேஷனில் இந்த இடத்துல மின் வரும். z ஈக்குவல் டு மின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து மேக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும். சிமிலர்லி s ஈக்குவல் டு மின்னு ஒரு இடத்துல எழுதியிருப்போம்ல, அந்த இடத்துலையும் s ஈக்குவல் டு மேக்ஸுங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷன் என்னது அப்படின்னா வந்து மின் ஆஃப் ஏ கமா ஏ ஈக்குவல் டு ஏ அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு மின் ஆஃப் ஏ கமா ஏ ஆஃப் இசட் பார்ப்போம். இதை டெஃபினிஷன் படி எப்படி எழுதிக்கலாம்னா சுப்ரீமம் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் கமா ஏ ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். வேர் இசட் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் கமா ஏ ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். வேர் இசட் ஈக்குவல் டு எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் மினிமம் பார்த்தா எக்ஸ் தான் வந்து கிடைக்க போகுது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸு ஏ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாமா? ஏன்னா ஏ ஆஃப் எக்ஸ்க்கும் ஏ ஆஃப் எக்ஸ்க்கும் மினிமம் பார்த்தா ஏ ஆஃப் எக்ஸ் தான். ஸோ சுப்ரீமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் ஏ ஆஃப் எக்ஸு. பட் இசட் ஈக்குவல் டு எக்ஸுன்னு இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஏ ஆஃப் இசட் அப்படின்னே நம்ம எழுதிக்க முடியும். அப்போது மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் ஏ கமா ஏ ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஏ ஆஃப் இசட் அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் நம்ம மின் ஆஃப் ஏ கமா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸோ செகண்ட் பார்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் இந்த இடத்துல மட்டும் மினிமம்க்கு பதிலாக மேக்ஸிமம்னு எழுதினா போதும், மிச்சது எல்லாமே வந்து சேமாக வந்துடும். அப்போ மேக்ஸ் ஆஃப் ஏ கமா ஏ ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து தேர்டு சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து மின் ஆஃப் ஏ கமா max of a comma b of z. இது என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினிஷன் படி இது எப்படி எழுதலாம்? மின்னாலே சுப்ரீமம் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸு கமா மேக்ஸ் கேபிட்டல் மேக்ஸ் ஏ கமா பி ஆஃப் ஒய் அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். வேர் இசட் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ இப்போ அகைன் ரெண்டாவதுக்கு டெஃபினிஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம்? சுப்ரீமம் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸு கமா மேக்ஸ் ஏ கமா பி இருக்குல்ல, அதை சுப்ரீமம் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் யூ கமா பி ஆஃப் வி அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். மொத்தமாக இன்னொரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த இசட்டுங்கிறது என்னது அப்படின்னா மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இது என்னது அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் மேக்ஸிமம் ஆஃப் யூ கமா வி. ஓகேவா? ஸோ இங்கே மேக்ஸிமம் இருக்கிறதுனால இங்கே மேக்ஸிமம் போட்டிருப்போம். இது ஒய் அப்படிங்கிறதுனால இங்கே ஒய் போட்டிருப்போம். சிமிலர்லி இங்கே வந்து ஏ ஆஃப் எக்ஸ் கமா இங்கே இசட் இருக்கிறதுனால இந்த இடத்துல இசட் அப்படிங்கிறத வந்து நம்ம போட்டிருப்போம். இங்கே எக்ஸு ஒய் இருக்கா, அந்த எக்ஸ் ஒய் தான் இது. இங்கே யூவி இருக்கா, இந்த யூவி தான் வந்து இது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம். சேர்த்து எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா இந்த ஒய்க்கு பதிலாக மேக்ஸிமம் ஆஃப் யூ கமா வி அப்படின்ட்டு எழுதிட்டு இந்த மூணையும் வந்து கம்பைன் பண்ணிட போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி கம்பைன் பண்ணால் நமக்கு என்னது வரும் அப்படின்னா சுப்ரீமம் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா மேக்ஸிமம் ஆஃப்
u comma v அப்படின்ட்டு எழுதலாம். Supremum is taken over minimum of a of x, a of u, b of v அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். ஓகேவா? a of x, a of u, b of v இதுக்கெல்லாம் சுப்ரீமம் இந்த வேல்யூவை தான் வந்து நம்ம ரைட் சைடு வந்து வச்சுருக்கிறோம். ஸோ இப்போது let capital M denote the right hand side of the last equation. So இந்த equation இருக்குல்ல, supremum minimum of a of x, a of u, b of v where z equal to minimum of x, maximum of u, v ன்னு இதை வந்து z அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். Since b is a fuzzy number, so ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துட்டாங்க bங்கிறது வந்து ஒரு fuzzy நம்பர் தான். ஓகேவா? ஸோ bங்கிறது வந்து ஃபஸி நம்பர் அப்படிங்கிறதுனால ஃபஸி நம்பரோட டெஃபனிஷன் படி நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, there exist some v0 belongs to capital R such that b of v0 equal to 1 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஏன்னா ஃபஸி நம்பர் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு என்னதுன்னா அது நார்மல் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நார்மல்னால் என்னதுன்னா ஹைட் ஆஃப் ஏ வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1 அப்படின்ட்டு கிடைக்கணுங்கிறது தான் வந்து நார்மலோட டெஃபினிஷன். அதனால் பி ஆஃப் வி நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வி நாட்டுங்கிற பாயிண்டில் தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இசட்டை வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா, minimum of z comma maximum of z comma v0 அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்க முடியும். ஸோ இது ஏன் ரெண்டு நம்பர்ஸ் இருக்கா z v0 அப்படின்ட்டு. சப்போஸ் z லெஸ் தேன் v0 இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் z comma v0 வந்து v0 அப்படின்ட்டு கிடைக்கும். z லெஸ் தேன் v0னாலே என்னது தெரியும், z தான் வந்து சின்னது அப்படின்ட்டு தெரியுமா? அப்போ இசட்டை வந்து மினிமம் ஆஃப் இசட் கமா மேக்ஸிமம் ஆஃப் இசட் கமா வி நாட்டுக்கு பதிலாக தான் என்னது எழுதி வச்சுருக்குறோன்னா வி நாட் அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்குறோம். ஸோ வி நாட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். இசட்டு வி நாட்டில் சின்னது வந்து இசட்டு, அப்போ இந்த சைடு வந்து இசட் அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ இசட் வந்து வி நாட்டை விட சின்னதாக இருந்தாலும் இசட்டை வந்து நம்மளால் இதை மாதிரி எழுதிக்க முடியுது. சப்போஸ் z வந்து கிரேட்டர் தேன் v0 அப்படின்னா என்ன மீனிங்னா வந்து v0 தான் வந்து லெஸ் அப்படின்ட்டு மீனிங்கா. அப்போது மேக்ஸிமம் ஆஃப் z கமா v0ங்கிறது என்னது கிடைக்கும்னா zன்னு கிடைக்கும். ஏன்னா z0 சின்னது, z தான் பெருசு. அப்போ z ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் z கமா மேக்ஸிமம் ஆஃப் z கமா v0க்கு பதிலாக z ரீப்ளேஸ் பண்ண முடியும். மினிமம் ஆஃப் z கமா z வந்து z அப்படின்ட்டு கிடைச்சிரும். ஸோ அப்போ இசட் வந்து v0 விட சின்னதாக இருந்தாலும் சரி, இசட் வந்து v0 விட பெருசாக இருந்தாலும் சரி, இசட்டை வந்து நம்மளால் எப்படி எழுதிக்க முடியுதுன்னா மினிமம் ஆஃப் இசட் கமா மேக்ஸிமம் ஆஃப் இசட் கமா v0 அப்படின்ட்டு எழுத முடியும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நம்ம எழுதியிருக்கிறோம். இசட் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் இசட் கமா மேக்ஸிமம் ஆஃப் இசட் கமா v0 அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறதுனால இப்போ ஆக்சுவலாக எம்ங்கிறது என்னதுன்னா சுப்ரீமம் ஆஃப் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸு, ஏ ஆஃப் யூ, பி ஆஃப் வி இதுதான் வந்து எம்னு வச்சுருக்குறோம். இது எப்போவுமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் சம் ஏ ஆஃப் இசட், ஏ ஆஃப் இசட், பி ஆஃப் v0 அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியுமா? ஏன்னா சுப்ரீமம் ஆஃப் மினிமம் தான் எப்போவுமே மினிமமை விட பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? வேறு இங்கே சுப்ரீமம் இஸ் டேக்கன் ஓவர் இசட் ஈக்குவல் டு மின் ஆஃப் எக்ஸ் கமா மேக்ஸ் ஆஃப் யூ கமா வி. ஓகேவா? பட் இந்த சைடு என்னது கிடைக்கும் அப்படின்னா இசட் ஏ மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் இசட், ஏ ஆஃப் இசட், பி ஆஃப் v0 அப்படின்ட்டு இருக்குது. நமக்கு பி ஆஃப் v0ஓட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு தெரியும். ஸோ இது வந்து ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதுனால அப்போ இது மூணில் சின்னது வந்து கண்டிப்பாக ஏ ஆஃப் இசட்டாக தான் வந்து இருக்க முடியும். ஸோ இந்த சைடு என்னது கிடச்சிரும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏ ஆஃப் இசட் அப்படிங்கிறது கிடச்சிரும். மோரோவர்
இதை தான் வந்து நம்ம என்னென்னு எடுத்து வச்சுருக்கிறோன்னா எம்னு எடுத்து வச்சுருக்கிறோம். லெட் எம் டினோட் த எல்ஹெச்எஸ் ஆஃப் த லாஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் வந்து எம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முதலையே எடுத்து வச்சுருந்தோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ ஆஃப் இசட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ எம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ ஆஃப் இசட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த இசட்னா என்னது? மினிமம் ஆஃப் மேக்ஸிமம் ஆஃப் யூ கமா வி தானே. ஸோ ஆக்சுவலாக இசட்டுங்கிறது என்னது அப்படின்னா மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா மேக்ஸிமம் ஆஃப் யூ கமா வி. இதை தான் வந்து நம்ம இசட் அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா யூ அப்படிங்கிறது வந்து இசட்டை விட சின்னதாக இருக்கும், இசட் எக்ஸை விட சின்னதாக இருக்கும், அண்ட் எக்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆஃப் யூ எக்ஸ் கமா யூவை விட சின்னதாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக ஒரு 0.3 எடுத்துக்கோங்க, யூக்கு பதிலாக ஒரு 0.4 எடுத்துக்கோங்க, விக்கு பதிலாக ஒரு 0.6 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போது இது ரெண்டுத்தில் மேக்ஸிமம் வந்து 0.6. ஓகேவா? அப்போது மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா யூ இந்த ரெண்டுத்தில் மினிமம் வந்து 0.3. ஓகேவா? இப்போது இசட்டுங்கிறது என்னது அப்படின்னா மினிமம் ஆஃப் 0.3 கமா இசட்டுங்கிறது வந்து மினிமம் ஆஃப் 0.3 கமா இது ரெண்டுத்தில் மேக்ஸிமம்னா 0.6. அப்போ இது ரெண்டுத்தில் மினிமம் வந்து 0.3 அப்படின்ட்டு வருமா? சரி, மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா யூங்கிறது என்னதுன்னா 0.3. அப்போ 0.3 நமக்கு ஈக்குவாலிட்டி கிடைக்கிது 0.3 அப்படின்ட்டு. ஸோ எக்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து 0.3 தான், மேக்ஸிமம் வந்து 0.6 அப்படிங்கிறதுனால லெஸ் தேன் 0.6 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நான் எடுத்த எக்ஸாம்பிள் படி எனக்கு வந்து இங்கே என்னது கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து ஈக்குவாலிட்டி கிடச்சிருக்குது. பட் எல்லா கேஸ்லேயுமே இந்த ஈக்குவாலிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. சில சமயம் வந்து லெஸ் தேனும் வந்து கிடைக்கிற மாதிரி வேல்யூஸ் போட்டால் லெஸ் தேன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம எடுத்துருக்கிற இந்த இசட்டை வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா இந்த ஈக்குவாலிட்டி வந்து ஹோல்டு ட்ரூ ஆகும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். அதாவது இசட்டோட வேல்யூ வந்து மின் ஆஃப் எக்ஸ் கமா யூக்கும் மேக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா யூக்கும் வந்து இடையில வந்து லை ஆகும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கோம் அப்படின்னா மின் ஆஃப் எக்ஸ் கமா யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா யூ அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போது கான்வெக்சிட்டி ஆஃப் ஃபஸி நம்பர்ஸ் வந்து கான்வெக்ஸ் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு தெரியும்ல. ஸோ கான்வெக்ஸ் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா கான்வெக்ஸ் கண்டிஷன் என்னது? ஏ ஆஃப் லாம்டா x1 plus 1 minus lambda into x2 is greater than or equal to minimum of a of x1 comma a of x2. இதுதானே வந்து கான்வெக்ஸோட கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து இந்த கான்வெக்ஸ் கண்டிஷனுக்கு இதை அப்ளை பண்ண போகிறோம். ஏ ஆஃப் இசட்டுக்கு பதிலாக என்னது இருக்குது? மின் ஆஃப் எக்ஸ் கமா மேக்ஸ் ஆஃப் u comma v அப்படிங்கிறது இருக்குதா? ஸோ this is greater than or equal to min of x comma u அப்படின்னும் கமா a of max of x comma v அப்படின்னும் வந்து எழுதிக்கலாம் இந்த இன்இக்வாலிட்டியை நம்ம யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அப்போ ஏ ஆஃப் மின் ஆஃப் எக்ஸ் கமா யூ ஏ ஆஃப் மேக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா வி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் கமா யூவில் வந்து மேக்ஸ் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கமா ரெண்டுமே எக்ஸ் கமா யூ தானே, எக்ஸ் கமா யூவில் வந்து மேக்ஸ் கண்டுபிடிக்கணும், அதே எக்ஸ் கமா வியில் வந்து மின் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னது கிடைக்கும்? இந்த ரெண்டுத்தில் ஒன்று மினிமமாக இருந்தால் இன்னொன்று மேக்ஸிமமாக இருக்க போகுது. அப்போ நான் வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ராலிட்டி இதை எப்படி எழுதிக்கிறேன்னா எக்ஸ் தான் வந்து சின்னது, யூ தான் வந்து பெருசு அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறேன். அப்போ மின் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் கமா ஏ ஆஃப் யூ அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஓகேவா? ஸோ முதலே நம்ம இதை தான் வந்து நம்ம இசட்டுன்னு எடுத்து எழுதியிருந்தோம். அப்போது
எழுதி வச்சுருந்ததுனால ஏ ஆஃப் இசட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எப்படி கிடச்சிருக்குன்னா மின் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் கமா ஏ ஆஃப் யூ அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஸோ திஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எப்படி எழுதிடலான்னா மின் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸு ஏ ஆஃப் யூ கமா பி ஆஃப் வி அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா அப்போ ஏ ஆஃப் இசட் வந்து மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் ஏ ஆஃப் யூ பி ஆஃப் வியை விட பெருசாக இருக்குது அப்படின்ட்டு கிடச்சிரும். ஒரு எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இன்இக்வாலிட்டி வந்து கிரேட்டராக தான் வந்து இருக்கும். அப்போ ஏ ஆஃப் இசட் வந்து மினிமமை விடவே பெருசாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது சுப்ரீமம் ஆஃப் மினிமமை விடவும் வந்து பெருசாக இருக்கும். இதுவும் வந்து நமக்கு சொல்ல முடியும்ல. ஏ ஆஃப் எக்ஸ் ஏ ஆஃப் யூ பி ஆஃப் வி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதாவது இந்த ஏ ஆஃப் இசட்டுங்கிறது வந்து மினிமம் வேல்யூவை விடவும் பெருசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சுப்ரீமம் மினிமமை விடவும் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். பட் சுப்ரீமம் ஆஃப் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் ஏ ஆஃப் யூ பி ஆஃப் வி இஸ் நத்திங் பட் எம். அதை தான் வந்து நம்ம முதல்ல எழுதி வச்சுருக்கிறோம். அப்போ ஏ ஆஃப் இசட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன ப்ரூவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து ஏ ஆஃப் இசட்டுங்கிறது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்னு ப்ரூவ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஏ ஆஃப் இசட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம்ங்கிறதும் வந்து கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு எம் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் இசட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ நம்ம முதல் லைனில் என்னது எழுதி வச்சுருந்தோம் அப்படின்னா மின் ஆஃப் ஏ கமா மேக்ஸ் ஆஃப் ஏ கமா பி ஆஃப் இசட் இதை தான் வந்து கன்சிடர் பண்ணி 2 ஸ்டெப்புக்கு அப்புறம் எப்படி எழுதி வச்சுருப்போம்னா சுப்ரீமம் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் ஏ ஆஃப் யூ பி ஆஃப் வின்னு எழுதியிருப்போம். அதுதான் வந்து எம்மை டினோட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ எம் ஈக்குவல் டு ஏ ஆஃப் இசட் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தஸ் நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா மின் ஆஃப் ஏ கமா மேக்ஸ் ஆஃப் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது வந்து டெரைவ் ஆயிரும். ஸோ நம்ம எப்படி நம்ம மினிமம்க்கு ப்ரூவ் பண்ணியிருந்தோமோ சிமிலர்லி வந்து நம்ம மேக்ஸிமம்க்கும் இதே ரிசல்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம லாட்டிஸ் ஆஃப் ஃபஸி நம்பர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதில் மின் டெஃபனிஷனும் மேக்ஸ் டெஃபனிஷனும் வந்து பார்த்தோம். ஸோ இந்த மின் மேக்ஸ் வச்சுக்கிட்டு 5 டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதில் 4 ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ரிமைனிங் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு ஃபஸி ஈக்குவேஷன்ஸ் செக்ஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள்.